மக்களே பலாப்பழம் பாருங்கள், நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அது அப்படியே தூக்கி போட்டுக்குச்சு. பரவாயில்ல, அது வெட்டி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அது பரவாயில்ல. இப்போதான் இந்த நடப்பாதையெல்லாம் அப்போ என்ன இந்த ஒரு கஷ்டம் ஜோக்கம்னா கூட ஏன் நம்ம குழந்தைங்கள தொட்டில் கட்டுறமே, ஆமாம் அந்த மாதிரி அதில் கேட்க நீ சொல்கிறதெல்லாம் ரெண்டு பக்கம் அந்த தொட்டில் கட்டி முன்னால் ஒரு ஆள் பின்னால் ஒரு ஆள் கொம்பு போட்டு தூக்கிட்டு போகணும். நம்ம உடம்பு சீரியஸாக இருந்தால் போகணுதுல தான். காயாக இருக்குது. ஆக்சுவலாக அது பழுத்துலேருந்து கொட்டை எடுத்து காய வச்சு அரைச்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஃபி பவுடருக்கு பாருங்க தான் காஃபி செடி. மாம்பழம் சாப்பிட்றீங்களா? மாம்பழம் இருக்காண்ணா? இருக்க. இருந்தால் கொடுங்க. சரி வாங்க, அங்கே பார்த்துட்டு வந்து நான் காமிச்சிட்டு வரேன். வாங்க அப்புறம் வந்து நான் காமிச்சிட்டு வரேன். இந்த வழியே வந்துருங்க. அப்புறம் நான் வந்து இங்கே களை வெட்டுறேன். என்ன பிஸ்கட் இருக்குது, சாப்பிடுங்க. ஜம்ப் பண்ணுறேன். அப்பா வந்துட்டோங்க. பாறையோட ஒரு நுனிப்பகுதிக்கு வந்துட்டோம். கீழே பாருங்கள், கீழே ஃபுல்லாக பள்ளம் தான். எங்கள் பாட்டம் பாட்டி எல்லாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஏரியா தான், எங்கேயுமே இல்லை. பரம்பரையாக எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து அவங்க பாட்டங்காலத்துலேருந்து இங்கே தான். இங்கெல்லாம் மக்கள் குடியேறி எத்தனை வருஷமா இருக்கும்? அது நமக்கே தெரியாதுப்பா. அவங்களுக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. இப்போதான் இந்த நடப்பாதையெல்லாம். அப்போ என்ன இந்த ஒரு கஷ்டம் ஜோக்கம்னா கூட ஏன் நம்ம குழந்தைங்கள தொட்டில் கட்டுறமே, ஆமாம் அந்த மாதிரி அதில் கேட்க நீ சொல்கிறதெல்லாம் ரெண்டு பக்கம் அந்த தொட்டில் கட்டி முன்னால் ஒரு ஆள் பின்னால் ஒரு ஆள் கொம்பு போட்டு தூக்கிட்டு போகணும். நம்ம உடம்பு சீரியஸாக இருந்தால் போகணுதுல தான். எவ்வளோ தூரம் போகிறது? அப்போ உங்களை ஹாஸ்பிட்டல்லாம் எங்கே போகணும்? புழுதிக்கோட்டை இருக்குதல்ல, புழுதிக்கோட்டைக்கு போய் தான் அப்போ பாரத பஸ்ஸுன்னு ஒரே பஸ் 7 மணிக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸா? கவர்மெண்ட் பஸ், பாரத பஸ். ஆமாம், அது அப்போ பாரத பஸ். இங்கே தான் போகணும், இந்த வழியில் தான் போகணும். இந்த வழியாக போய் இப்படி போவோம். இப்போ தான் ரோடு வரோம் இதில் வழி. ஓ, இது வந்து குறுக்கு வழி. அப்போ ஆமாம், இதெல்லாம் குறுக்கு வழி. ஆமாம், அப்படியெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாதெல்லாம் நம்ப முடியலன்னா யானை கட்டி வேலூர் தான். வேலூர் உடையார் ஆஸ்பத்திரி தான் போவாங்க. அவர் தான் கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கிறவரு. அப்புறமெல்லாம் லோக்கல் கூட இருப்பாங்க, அவர்கிட்ட தான் போவாங்க. உடையார் ஆஸ்பத்திரின்னு அங்கே தான் போவோம். எங்கள் சனமே யானை கட்டி யானை தம்பா தூக்கிட்டு போகணும். ஒரு குழந்தை மருத்துவமனை பிறக்கிறத ஒரு எதையுமே இல்லை, குழந்தை நம்ம சீரியஸ்னாலும் அங்கே தான் போகணும். அப்படியெல்லாம் வந்து இப்போ தான் நாங்களாம் செலவு பண்ணிட்டு இந்த ரோடை போட்டு இந்த எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ வந்ததுக்கு பிறகு இந்த மண் ரோடு ஆசிரம் மண் ரோடு வந்தது. அதுக்கு பிறகு தான் இப்போ வனக்குழுவில் அந்த அங்கே பாரஸ்ட் மூலியமா அந்த இதில் ரோடு போட்டது. கொஞ்சம் இந்த அந்த மிளகு தோட்டத்தில் போனோம்னா பாரு நல்லா இருக்குது. மேலே போய் இன்னும் மிளகு தோட்டமானது அது சவுக்கு தோட்டம், அதில் வச்சிருக்கிறாங்க மிளகு தோட்டம். அதே இந்த வீட்டுக்கு வரத்துக்கு தான் இந்த பாதை. இதுக்காக பண்ணிக்கிட்டு தான், இதுக்காக பண்ணிக்கிட்டது எல்லாம். அப்படி இதெல்லாம் குச்சியாண்ணா? இதெல்லாம் குச்சிதான். உங்களுக்கு மேலே பள்ளிக்கூடம் இருக்காண்ணா? பள்ளிக்கூடம் இருக்கா மேலே? இதான் 5வது வரைக்கும் அங்கே. ஓ ஆமாம், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. போனீங்களா அன்னைக்கு? ஆமாம் ஆமாம், மறந்துட்டேன். இல்லையா? அதுதான் காடு அளக்குறாங்கப்பா. சும்மா காடு அளக்க நீ சோறு சாப்பிட்றியா எப்படின்றத பார்க்குறாங்க. ஆமாண்ணா, கேமராப்பா சும்மா பார்க்க வந்துட்டான். இதெல்லாம் மாந்தோப்பாண்ணா? இது மாந்தோப்பு. இதெல்லாம் நாட்டு மரம் கிடையாது, எல்லாம் ஹைபிரிட் மரம் தானே? அதெல்லாம் நாட்டு மரமாக இருக்கு, ஹைபிரிட் மரமாக இருக்கு. இதெல்லாம் உடனே காய்ச்சிரும். இல்லைப்பா, அதுதான் உடனே. ஏ ஓ ஏண்ணா நான் ஓயாங்கிற மறுபடியும் 2 மூட்டை தான் இருக்கும். அது என்ன ஒன்று அவனுக்கு தூக்கிட்டு போதா? பூச்சு பூச்சு வெளியே தூக்கி போட்டு பூச்சு எடுத்துட. நீ என்ன சொல்ல சொல்லும் பேசும் தெரிஞ்சுக்க. இதுதான் நாங்கள் இந்த காடு தானா? இந்த காடு நாங்கள் வாங்க பாரு. நல்லா உங்களுக்கு இதாக காமிக்கிற இடத்த காமிக்கிற பாரு. நல்லா தண்ணி பிடிச்சா பார்த்துட்டு நீங்கள் வாங்க. நீங்கள் அந்த பக்கம் பாருங்க, நீங்கள் வந்துக்க மாட்டீங்க. இதோட போய் இந்த பக்கம் வந்தது இல்லைண்ணா? அது வந்தாங்க நீங்கள் இல்லை, இன்னொரு பாதை இருக்குல்ல அந்த பக்கத்தில், இன்னும் முன்னாடி போனா கீழே அதில் போயிருக்கிறேன். நல்லா பாருங்களை பார்த்தா அப்படியே ஒரு அம்மா அவ்வளோ அழகா நீட்டாக தெரியும். கீழே எல்லாமே தெரியும். ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி. ஆமாம், அதான் கோயிலுக்கு போனான்னு வச்சுக்கா, அங்கே போய் பார்த்தாலும் இன்னும் நல்லா எவ்வளோ அந்த கோயில் எவ்வளோ இதுனாலும். மாம்பழம் சாப்பிட்றீங்களா?
மாம்பழம் இருக்காண்ணா? இருக்கா? இருந்தா கொடுங்க. சரி வாங்க, அங்கே பார்த்துட்டு வந்து நான் காமிச்சிட்டு வரேன். வாங்க அப்புறம் வந்து நான் காமிச்சிட்டு வர இந்த வழியே வந்துருங்க. அப்புறம் நான் வந்து இங்கே களை வெட்டுறேன். சரிங்க சரிங்க, நீங்கள் பாருங்க. அந்த பாறை வரைக்கும் உனக்கு வழி போகிறதுலே போய் பாரு எப்படி அந்த ஏரியா தெரியுது. அங்கே ஆளுங்களா இருக்கிறாங்களாண்ணா? அங்கே ஆளுங்கெல்லாம் கீழே இருப்பாங்க. அந்த இடத்த காமிக்கிற நல்லா உனக்கு பார்க்கறதுக்கு தவளாப்பா இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் போய் பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் குறையாக்கி தலைவலி இல்ல ஆமா அப்படின்னு தெரியுமல்ல, அதனால. எங்களுக்கு வருமான விவசாயம் மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் வருவாய் விவசாயம் மட்டும்தான்பா. அப்ப எல்லாம் தான் பள்ளிக்கூடம் எல்லாம் படிக்க வைக்கல, ஏதோ அப்படி நூத்துல ஒருத்தர் படிக்க வச்சு அந்த மாதிரி. இப்பதான் நம்ம காலத்துக்கு தான் பசங்கள்லாம் படிச்சு, அப்ப எல்லாம் எந்த படிப்பாகுது ஒன்னாகுது. இப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா படிச்ச பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போறாங்களா இங்க உள்ள மக்கள்லாம்? போயிருக்கிறாங்க எல்லாம் போயிருக்கிறாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு கஷ்டம் இங்க தீரலப்பா. பஸ் வந்தா தான்பா எங்களுக்கு தீரும். அதான் கவர்மெண்ட்ல அந்த ரோட்ல கொஞ்சம் ரோடு போட்டு ஒரு மினி பஸ் வர மாதிரி ஏக்கரம் போடுங்க. காலையில ஒரு 8 மணிக்கு இங்க 9 மணிக்கு இங்க வந்தா ஒரு தக்காளி எது வச்சா நாங்க 10 மணிக்கு மண்டிக்கு போற மாதிரி வாழைப்படி தான் போகணும், இல்லைன்னா பேலூர் தான் போகணும். அந்த மாதிரி சத்த வாங்க 10 காலையில அங்கே கீழே ஒரு 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா இங்கே வந்து மாட்டாங்களா ஒரு 9 மணிக்கு. அந்த மாதிரி வாங்க அப்படிங்கிறேன். பாருங்க இங்கே நின்று பாருங்க எவ்வளோ அழகா தெரியுமா. இங்கே வாங்க. இதெல்லாம் நீங்கள் நெல் காயப்படுற கிளம்பானா? சும்மா கிளம்பா மாடு கட்டுவாங்க, புல்லு நெல் அறுத்து அடித்து தாள் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்வாங்க. நீங்க இப்படியெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க. இல்லை இந்த பக்கம் வந்ததே கிடையாதுண்ணா. இன்னும் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்கு. இங்கே பாருங்க, இப்படி நின்றா இந்த பக்கம் பாருங்க 8 வரைக்கும் ஏரியா இது போறாங்க பாருங்க. காடு அங்கே வரைக்கும் ரோடு. இன்னும் அங்கே மேலே போகலாம் வாங்க பாருங்க, நெட்டா பாருங்க. இன்னும் எவ்வளோ சூப்பராக தெரியும் பாருங்க இடம். நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, சரி அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அம்சமாக தெரியுமே அப்படின்னு. இதுலேயே நெட்டா அந்த கொஞ்சம் இந்த ஒரு வழி மட்டும் காமிக்கிறேன் போகிறதுக்கு. வாங்க போயிட்டு திரும்பி இதுலேயே தான் வரணுமாண்ணா? போயிட்டு இதுலேயே வந்துருங்க. நாங்களாம் இருந்தால் எதில் வேணுனாலும் வரலாம், உங்களுக்கு தெரியாது. ஆமாம். இப்போ நாங்கன்னா எதில் வேணுனாலும் அதில் பூண்டு வந்துடுவோம். நீங்கள் அந்த மாதிரி வர மாட்டீங்களா? இப்போ நான் வரலன்னா இங்கே வரியா? வர மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை. கரெக்டு தான் சாமி இங்கே அப்படின்னு. ஒரு இடத்த பார்க்கணுன்னா இப்படி தெரிஞ்சு வச்சு வந்தா. நான் ஏகப்பட்ட டைம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க. 2 டைம் தான் உங்களுக்கு நான் பார்த்துருக்குறேன். பார்த்து வாங்க, பொறுமையாக ஏறி வாங்க. அப்படியே போய் அதுல இந்த வழியை கூட வந்துருங்க. எப்பா இவ்வளோ உயரமாக இருக்கு. நாங்கள் எங்களுக்கு ஈஸியாக அசால்ட்டாக வந்துட்டீங்க. நான் தடுமாறி வந்துட்டு இருக்கேன். எப்போ இடம் பயங்கரமாக இருக்குண்ணா. பார்த்துக்க, அதை தான் நான் சொன்னேன். இதெல்லாம் இதுதானா சில்வர் ஓக்கு சவுக்கு மரம்? பார்த்துக்குப்பா ஏரியா ஃபுல்லாக. இந்த ஏரியாவை நீ பார்த்தியா? பார்த்துக்குங்க மழை வரைக்கும். இங்கே பாருங்க, அங்கே மேலே போய் ஒரு பாறை இருக்குல்ல, அந்த பாறையே குறுக்க வந்து இன்னும் அந்த பாறை மேலே இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிற காடு பூரா தெரியும். ஓ, அதான் கோயிலுக்கு போகிற வழியானது? அதெல்லாம் இல்லை, கோயிலுக்கு போகிற வழி நம்ம காட்டு மேலே. கோயில் பாரு அங்கே தெரியுது. ஓ, அந்த உச்சியில் தெரியுது பாரு டவர், அந்த கம்பம் லைட் எரியுறதெல்லாம், அதுதான் நம்ம காடுங்க. அங்கேயும் இருக்குது, இங்கே டேம் தெரியும். புளியூர் டேம் தானே அது? புளியூர் டேம் தான். பார்த்துக்குங்க. இது அருணூத்து மலையா? அல்ல, சின்ன வெள்ளம்பேட்டி பெரிய வெள்ளம்பேட்டின்றது அருணூத்து மலை இந்த லாஸ்ட் 2. ஓ, இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் அந்த அங்கே இதுலேயே வழியிலேயே போய் இன்னும் மேலே போனால் பாறை இருக்கு இதே மாதிரி. அங்கே நின்று பார்த்தா தெரியும் அருணூத்து மலை. பாருங்க எப்படி எல்லாம் பாருங்க விவசாயம். அங்கே பாருங்க எல்லாம் குச்சி காடு கொத்துறாங்க பாருங்கடா, களை எடுக்கிறாங்க பாருங்க. ஃபுல்லாக குச்சி தான் போடுறீங்க? குச்சி. வேற இந்த சிறுதானியெல்லாம் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம், அதுவும் தான் பண்ணிருக்கிறாங்க. வரகு, சாமை, ராகி, இதெல்லாம். ராகியெல்லாம் இதுக்கு மேலே மழை பெஞ்சாதான் ராகி போடுவோம். வரவு போயிருப்பாரு, அதாவது தெரியுது பாரு. நாங்களே வரவு தான் அங்கே கீழே போட்டுருக்குறோம். சின்ன சின்ன புல்லு மாதிரி பச்சை கம்பத்தை ஒட்டி இருக்கு. அந்த மாமரத்துக்கிட்ட பாபா வருது பாரு அந்த இடத்துல.
பாருப்பா காடுங்க இதே மாதிரி தான் அந்த பாறையும். இங்க இருந்து அந்த பைப் வரத்துல இருந்து நெட்டு அந்த பைப்பு இங்க எல்லாம் ஒரு 10 வீடு இருக்கு. கீழே வீடு இருக்கு. இந்த தென்னந்தோப்புக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு அங்கிருந்து அதுதான் ஊருக்கு பொது கிணறு. அதுல பைப் போட்டு அங்க பாரு அதுல வருது தண்ணி. அவங்களுக்கு போகிறதுல எப்படின்னா உள்ள இருக்காங்க. அந்த ரோடு இருக்குல்ல, நான் போன ஒரு ரோடுன்னு சொன்னீங்கல்ல, மண் ரோடு. அந்த ரோடு அப்படியே வந்து அந்த ஐட்ட மரம் தெரியுதா, அந்த மரத்து மேல போய் அங்க ஒரு மெத்த வீடு தெரியுதா, அந்த மெத்த வீட்டுக்கு மேல ஓட்டு வீடு தெரியுதா, அந்த ஓட்டு வீட்டு வாசப்படி மேல போய் அந்த அங்க ஒரு வீடு தெரியறது மேல அப்படி அந்த மாடு பிடிச்சிட்டு போறாங்களா அது மேல போகுது ரோடு. அங்க தனியா ஒரு கொட்டாய் தெரியுதுன்னா அது சும்மா அங்க அந்த காட்டுல இருக்கிறதுக்கு அது வரைக்கும் ரோடு போகுதுங்க. இப்ப அந்த மாடு போகுதல்ல அது மேல போகுது ரோடு. அங்க கிழங்கு போட்டா அந்த வழியா வந்துடலாம். இப்ப அங்க பாரு பாதை ரோடு வெட்டி இருக்குது. அந்த வழியா போய் அங்க கீழே புழுதிக்கோட்டில இருந்து ஏறி வந்து ஃபர்ஸ்ட் இடம் இருக்குல்ல, அந்த ஆத்து டேம்பு மாதிரி கெட்டிருக்குதல்ல, அந்த இடத்துல சாயிண்ட் ஆகுது பாரு. ஓ, நீங்க குறுக்கு வழியா நடந்து போறதுக்கு அல்ல பிக்கப் போறதுக்கு கிழங்கு அதுல ரோடு வண்டி போதா போகுது. பைக்கு ஓட்ட தெரியுறீங்க ஓட்டலாம் இல்லைன்னு தெரியாதவங்களுக்கு ஓட்ட முடியாது. அதுதான் அதான் பாருங்க. இப்படி இந்த பக்கம் வந்துருக்க மாட்டேங்க. எவ்வளோ அழகு பாருங்க. எவ்வளோ அழகு ஜிலு 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 ஜிலுன்னு வேனை போட்ட மாதிரி காத்தா நைட்டில் படுக்கவே முடியல எங்களால். ஆச்சரியமா இருக்கு. போட்டு தான் படுக்கணும். ஃபேனை யூஸ் பண்ண மாட்டீங்களா அந்த ஊரில்? ஃபேனே கிடையாது. ஃபேன் வீட்டிலே கிடையாதா? இருக்குது, போட மாட்டாங்க. இங்கே ஃபேனோட தான் இங்கே பிடிங்கி எடுக்குது காற்று. அந்த அளவுக்கு கிடைக்குது. சரி பார்த்துட்டு வரீங்களா? சரி நான் வரேன். அதுக்கு மேலே வழி இருக்கா? நம்ம அங்கே வழி இல்லை. இங்கே போய் தளவு போய் வந்து நாங்களா இருந்தா எதில் வேணாலும் வரலாம். உனக்கு தெரியாது. மேலே ஏறி வேணா பார்த்துட்டு இந்த வழியா வந்துருங்க. ஓ, இதில் அதில் இறங்கி வரணுமாண்ணா? இல்லை, இது அங்கெல்லாம் போக மாட்டேன். நீ இதுலேயே இந்த வழியே வந்துரு. இப்போ நம்ம வந்ததுக்கு வழியாக மறந்து போயிட மாட்டிருக்கு. எதில் இறங்கணும்? இந்த வழியே போகிறேன். ஆமாம், அது மேலே ஏறுறேன். இந்த வழியாக மேலே ஏறுறேன். இவத்துல இந்த வழியா மேலே ஏறி போய் பார்த்துட்டு மறுபடியும் கரெக்டா இந்த மரத்தை பார்த்துக்கிறீங்க. இந்த மரம் இந்த உச்சி மரம் தான் ஒரு மரம் மட்டும் ஒரு மரம் ஆயிட்டு. ஆமா, இந்த மரம் பூ வச்சுட்டு இருக்கிற மரத்தை அடையாளம் பார்த்து கடைசிய மரம் இதுதான் பூ வச்சுக்குது. இதுல இறங்கி அப்படியே வந்துடலாம். அதுல எல்லாம் அங்க போக கூடாது. இந்த இப்படியே வந்துருங்க. நேரா வச்சுக்கணும். இப்படி வளைஞ்சிருக்கீங்க நாங்க இருக்கிற மாதிரி. சரி பார்த்துட்டு வாங்க. சரி நான் பார்த்து வரேண்ணா. ஏதாவது காட்டுறமே தான் வருமாண்ணா? இங்கெல்லாம் காட்டுறமே இல்லை. இங்கே வராது. இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே அந்த கரெக்டு பக்கம் தான் வந்துடும். சரி சரி. இங்கெல்லாம் அந்த மாதிரி சிவங்கெல்லாம் இங்கெல்லாம் இல்லை. சரிங்கண்ணா, பார்த்து வரேங்கண்ணா. சரிங்கண்ணா. மக்களே, இன்றைக்கி பெலாப்பாடியில் பாருங்கள் ஒரு வித்தியாசமான இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெலாப்பாடியில் எப்போயுமே இந்த மக்கள் வாழ்கிற இடங்கள் இந்த மக்களை பற்றி தான் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டை பார்க்க தான் மேலே போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அண்ணன் வழி சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த வழி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. ஆனால் சரியான ஒரு டேஞ்சரான ஒரு இதில் தாங்க போயிட்டுருக்கேன். கீழெல்லாம் உதாறு மாதிரி தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக பாறையாக இருக்குது பாருங்கள். அப்பா, இந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள் சில்வர் ஓக் மரங்க. மரம் எல்லாம் நல்லா காஞ்சி போச்சு. இதெல்லாம் பின்னாடி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மிளகு கொடி மேலே ஏற்றி விடுவாங்க. அதுக்காக அந்த மரத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருந்தால் வியூ பாயிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ எல்லா படியில் எவ்வளோ இடங்கள் சுற்றிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இடத்த இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். எவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க மக்களே. பாருங்கள், இந்த மலையோட அழகை சுற்றி பாருங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா வந்த வழி மறந்துடும் போல். ஆக்சுவலாக அவர்கிட்ட கரெக்டாக கேட்டிருக்கேன் வழி எப்படி வரணுன்ட்டு. திரும்பி போகும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக போகணும். கீழே பாருங்கள், ஏதோ எரிச்சிருக்காங்க. இந்த கறி போட்டு எரிச்சிருக்காங்க பாருங்கள். ஏதோ சமையல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இது மேலே ஏறி போய் பார்ப்போம். பாறை மேலே போப்போ ஏறி போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் இப்படி பாறை போகணுன்னு தெரியல. இங்கே வரும் மக்களே, சப்பாத்தி கள்ளி மரம். இந்த மரத்தெல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆச்சுங்க. சின்ன வயசில் பார்த்தது சப்பாத்தி கள்ளி மரம். இந்த பழம் நான் சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது பிளேடு எடுத்துகிட்டு போய் வெட்டி சாப்பிட்டுட்ருப்போம். பாருங்க மக்களே,
வா நம்ம சவுக்கு தப்பு ஒட்டி வந்துட்டேங்க. இந்த சில்வர் ஓக் மரம் தோப்பை ஒட்டி வந்துட்டேன் முன்னாடி. மரம் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்களேன், கீழே இருந்து வருது. மக்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே காஃபி கொட்டியும் வச்சுருக்காங்க. சில்வர் ஓக் மரம் மட்டும் கிடையாது, கீழே காஃபி மரமும் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இறங்கி போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. இறங்க ட்ரை பண்ணுவோமா கீழே. அப்புறம் மயில் ஓடுது. இங்கே பாருங்க ஒரு சின்ன பாலி மாதிரி இருக்குது. இந்த தண்ணி எப்பவும் ஊறிக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோ நிறைய தவளைகள்லாம் இருக்குது. தண்ணி இல்லாத காலத்தில் மக்கள் எதாவது ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறனால அது யாரும் கண்டுக்கிறது மாதிரி எடுத்த எல்லாமே. அந்த காலத்தில் அந்த பக்கம் மாடு மேய்க்க வரும்போது இந்த மாதிரி பாலியில் இருக்கிற தண்ணி தான் மாடு வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ காற்று அடிக்குதுங்க, பயங்கரமாக இருக்குங்க. கீழே ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு இறங்குது பாருங்கள். அப்படியே இதில் வந்து பல்ட் அடிச்சுன்னா அப்படியே சர சர சரன்னு கீழே போயிடும். முன்னாடி பாருங்கள். இங்கே பாருங்கள் மிளகு கொடி போட்டிருக்காங்க பாருங்கள் சில்வர் ஓக் மரத்தில். தெரியுதா கேமராவில்? இந்த மரத்தை சுற்றி இருக்குது பாருங்கள் மிளகு கொடி. ஆக்சுவலாக மிளகு கொடியோட இலையை பார்க்குறதுக்கு வெத்தலை மாதிரியே இருக்குங்க. இது வெத்தலையாக மிளகான்னு தெரியல, மேக்ஸிமம் மிளகா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போய் இந்த காஃபி கொட்டையை பார்த்துட்டு வருவோமா? காஃபி மரம் காஃபி செடி எப்படி இருக்குன்ட்டு பார்த்து பொறுமையாக பைய இறங்கணும். அப்பா ஓ, இங்கே பாருங்கள் மக்கள், கீழே பெரிய பள்ளத்தாக்கு. கீழே பாம்பு ஏதாவது கூட இருந்தாலும் இருக்கும். மலைப்பகுதியில் கண்டிப்பாக கொடிய விஷம் உள்ள பாம்புகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். கீழே கால் வைக்கலாமா? கீழே எல்லாம் சருகு மாதிரி இருக்குது. காலை வச்சு ஏதாவது சருன்னு இழுத்து விட்டுச்சுன்னா அம்பா போயிடும். அதே மாதிரி இடத்துக்கு வரும்போது கையில் ஒரு குச்சி ஒன்று கொண்டு வரணும். குச்சி இருந்தால் இடத்த குத்தி குத்தி பார்த்து சேஃப்டியாக போயிடலாங்க. அப்பா, ஒரு காஃபி செடியை பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. விட்டோம், கீழே இறங்கிட்டோம் மக்களே. அப்படியே ஒரு ஜம்ப்பு. அப்பா அப்பா கீழே இறங்கி வச்சுங்க. முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் காஃபி செடி. நம்ம டெய்லி குடிக்கிற காஃபி இதில் இருந்தாங்க வருது. வெறும் காஃபி பழம் காயாக இருக்குது. ஆக்சுவலாக அது பழுத்து இதுலேருந்து கொட்டை எடுத்து காய வச்சு அரைச்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஃபி பவுடருக்கு பாருங்க தான் காஃபி செடி. நம்ம குடிக்கிற காஃபி இதில் இருந்தாங்க வருது. ஓகே மக்களே, மேலே போவோம். மேலே போய் இன்னும் பாறை மேலே ஹைட்டில் ஏறி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு அதே மாதிரி அந்த பக்கம் என்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஏதோ ஆள் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. நான் வரும்போது சுற்றி முற்றி யாருமே இல்லை. லேடிஸ் பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அப்பா பார்த்து ரொம்ப கவனமாக மேலே ஏறணுங்க. ஓகே, மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்ட்டு. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. நல்லா வெயில் அடிக்குது, இருந்தாலுமே காற்று அடிக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த காயோட பேர் என்னென்னு தெரியுமா? இருக்காது, தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது ஏதோ விசக்காயின்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்டா இருந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இந்த காய் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. இந்த காய் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மக்களே. ஓகே, நம்ம மேலே போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கே முட்டியெல்லாம் வலிக்குதுங்க. அந்த அண்ணன் பாருங்கள், அவருக்கு எப்படி ஒரு 45 வயசு அது கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரன்னு ஏறி மேலே வந்துட்டார். கிட்டத்தட்ட நம்ம பலாப்பாடி மலையோட உச்சி ஹைட் ஈக்குவலான ஹைட்டுக்கே போகிற மாதிரி இருக்குங்க எனக்கு பார்க்கும்போது. வலி இந்த பக்கம் இருக்குது, வலி இந்த பக்கம் இருக்குது. மக்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாலி இருக்குங்க. பாருங்கள், அது ஃபுல்லாக பாசி தாங்க இருக்குது. வெறும் பாறையில் எப்படி இந்தளவுக்கு தண்ணி ஊறுதுன்னே தெரியலங்க. பாருங்கள், ஃபுல்லாக பாசியாக இருக்குது. இந்த அசோலா மாதிரி இருக்குங்க. இந்த கோழி பண்ணையில் வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அசோலா அந்த மாதிரி இருக்குது.
பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பாலி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க. மக்களே, இந்த செடி பேர் தான் ஆவாரம்பூ செடின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம தலைக்கு அரப்பு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற செடின்னு நினைக்கிறது. எனக்கு பார்க்க அதே மாதிரி தான் தெரியுது. தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் தப்புன்னு சொல்லுங்கள். இவர் இதுக்கு மேலே பாறையாக இருக்குங்க. மேலே ஸ்டெப் மாதிரி ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம். அப்பா முருகா, அப்பா பாருங்கள், அந்த பக்கமும் பாருங்கள், இது தெரியுது, சில்வருக்கு மரம் ஒரு தோப்பு மாதிரி தெரியுதுங்க. எப்படி போகிறது? அப்பாப்பா, ஜம்ப் பண்ணுறேன். அப்பா வந்துட்டோங்க. பாறையோட ஒரு நுனி பகுதிக்கு வந்துட்டோம். கீழே பாருங்கள், கீழே ஃபுல்லாக பள்ளம் தான். நாங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பாறையில் ஒரு அண்ணன் கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்ருக்காரு, தெரியுதா கேமராவில்? அவங்க இதுக்கு மேலே வந்து நம்ம போகிறதுக்கு வழி இல்லைங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக பள்ளம் தான். பாருங்க மூலியமாக அந்த சைடு திரும்பி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பாறைகள் தாங்க இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கரமான வியூ பாயிண்ட்டுங்க. ஒர்த்து வருமாங்கிற மாதிரி சரியான வியூ பாயிண்ட்டு. மக்கள் எப்படி தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து குடியேறினாங்கன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட யாரை கேட்டாலும் இந்த ஊருக்கு எவ்வளோ வயசாகுது என்னங்கிறது யாருக்குமே தெரியலங்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பழமையான மலை கிராமங்குது. நிறைய பேரை கேட்டு பார்த்துட்டேன், இந்த கிராமம் உருவா எத்தனை வருஷம் ஆகுது, எத்தனை ஆண்டெல்லாம் என் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறேன். யாருமே தெரியாது தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பழமையான இடங்க இது. மக்களே, இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மகிட்ட வரும்போது அவர்கிட்ட வந்து வழி கேட்டேன் பார்த்தீங்களா, திரும்பி போகிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்கன்ட்டு. ஆக்சுவலாக அவர் சொன்ன மரம் இந்த மரம் தான். இதுக்கு நேரம் தான் போகணும். கீழே வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த இடத்துல இறங்கியிருப்பேன். அந்த வேலை ஒரு பெரிய மரம் ஒரு சின்ன மரம் சொன்னார். அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அப்படியே கீழே இறங்கணும்னா கீழே இதுக்கு பள்ளத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். போனால் கீழே காட்டில் களை வெட்டிகிட்டு இருப்பேன் வாப்பா அப்படின்னாரு. ஆக்சுவலாக மாம்பழம் தரேன்னு சொன்னார் எனக்கு. போயிட்டு அவர்கிட்ட மாம்பழம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பலாங்க. மரத்தை சொன்னார், ஆனால் கீழே இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது. இதில் எப்படி ஜம்ப் பண்ணுறது? ஓகே, இது வேலைக்கு ஆகாதுங்க. சுற்றி போய் பார்க்கலாம். இதில் வழி இருக்கா? ஆக்சுவலாக இதில் தான் வந்தேன்னு நினைக்கிறேன். இறங்கி பார்ப்போம். எஸ், இதில் தான் வந்தேன். இங்கே வரும்போது நான் தடுமாறி என் செப்பல் கலண்டு கீழே விழுந்து ஸ்லிப்பாக இருக்க வேண்டிய இடம் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே இதில் இறங்கி அதை பூந்து அப்படியே போயிடலாங்க மேலே. ஓகே, யா தாவுடா தாவு. இந்த மாதிரி இடத்துல கால் வைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கணுங்க. இந்த தான் பாம்பு பிடிச்சுன்னா ஒரே புடா போட்டு விட்ருவோம். வெறும் கையில் இருந்தால் குச்சி ஒன்று கொண்டுட்டு வரணும். ஆக்சுவலாக நம்ம குருட்டாம்பாவில் இறங்கிட்டு இருக்கோம் கீழே. வந்தாச்சுங்க கீழே. அப்பா, இப்போ எந்த பக்கம் போனோம்? ஆக்சுவலாக எந்த பக்கம் வழி போகுதுங்க உள்ள. கொஞ்ச நேரம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை ஒரே அடசலாக இருக்குது. இங்கில் மிரக்கான ஒத்தடி பாத மாதிரி போகுது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. வெறும் இந்த பழைய பேய்படத்தில் வர மாதிரி இடங்கள் இருக்குங்க. இந்த மரங்கள்லாம் பாருங்களேன், பழைய பேய்படத்தில் வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே போகிறது ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பாதையை கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. விவசாய இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக கீழே இறங்கி போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வழியாக வந்தோம். இல்லையே மக்களே, தப்பு மக்களே. நம்ம இந்த வழியாக வரல மாதிரி தெரியலையே. முன்னாடி போய் பார்ப்போம். இதில் தான் வந்தேன். அங்கேருந்து பார்க்குறதுக்கு பாதை இல்லாத மாதிரியே தெரிஞ்சது. இதில் பார்க்குறதுக்கு பாருங்கள். ஆனால் இதில் ஏறி அந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லைங்க.
வேறு ஏதாவது ஈஸியான வழியில் அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இதில் தான் வந்திருக்கணும் இருக்கலாம். அப்பா ஐயா பாப்பா. வந்தாச்சு மக்களே. அந்த அண்ணன் தான் களை வெட்டிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட வெட்டுறாங்க. 3 பேர் வெட்டிகிட்ருக்காங்க களை. 2 ஜென்ஸு, ஒரு லேடிஸு. மக்களே மாம்பழம்லாம் அனாமத்தான் கீழே பழுத்து வேஸ்ட்டாக கீட்டு கொட்டி போய் கிடக்குங்க. இந்த பழத்தெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல போலங்க, எதுவும் வியாபாரத்துக்கு பயன்படுத்துறதில்ல போல். எல்லாம் சும்மாவே தான் கீழே கொட்டி கிடக்கு. எல்லாம் காக்கா குருவி சாப்பிட்டு மிச்சரெல்லாம் கீழே கொட்டுது. கீழே பாருங்கள், இதெல்லாம் பனி வரகு. என்னங்கய்யா பலாப்பழம் இருக்கா? எங்கே இருக்காரு? கீழே போயிட்டாரா? உள்ளே வரலாங்களா செருப்பு கழட்டி விட்டு? பாருங்க மக்களே, என்ன உங்களுக்கு யாருன்னே தெரியாது. வீட்டுக்கு வந்தவொன்னே சாப்பிட சொன்னாங்க. இப்போ வந்து பலாப்பழம் சாப்பிடுங்கிறாங்க. சே, ஆச்சரியமாக இருக்குங்க இந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்குறதுக்கு. யாருன்னே தெரியாது இந்த அளவுக்கு உபசரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக மரத்தில் பலாப்பழம் வச்சுருக்காரு. பாருங்கள், வெட்டி சாப்பிட்டு பழம் மீதி வச்சுருக்காங்க. அதை நான் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. பெரியவர் கொண்டு வராரு பாருங்கள். உள்ள அங்கே வந்துட்டுங்களா? அங்கே வரட்டுமா? பழம் கொடுத்துட்டு போனாரா? நல்ல சொல்ல சாப்பிட்டுருங்க. சரிங்கய்யா, நோண்டி எடுத்துக்கலாமா? சாப்பிடுங்க. சரிங்க, எடுத்துக்கிறேன். உங்களுக்குங்கய்யா? மக்களே, பலாப்பழம் பாருங்கள், நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இல்லை, இங்கே வாங்க. என்ன பிஸ்கட் இருக்குது, சாப்பிடுங்க. பழம் சாப்பிடுங்க. எடுத்துக்கிறேங்க ஐயா, பழம் எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. அது அப்படியே தூக்கி போட்டுக்குச்சு. பரவாயில்ல, அது வெட்டி எல்லாம் சாப்பிட்டாங்கண்ணா. அது பரவாயில்ல பழுத்துச்சு. அது நம்புதெல்லாம் இல்லைக்குண்ணா. அதை வெட்டி சாப்பிட எங்கிட்ட மரம் மேலே இருக்குது, காடு மேலே இருக்குது. அது வந்து காய் இந்த வருஷம் அடிக்க விடலுக்குண்ணா. காய் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்துடலாம். காய் இந்த வருஷம் காய் விடலவா? அதுதான் இதான் அந்த பாப்பா தான் கொடுத்துட்டு அவன் எடுத்து அந்த அப்பா சாப்பிட்டு இருந்துச்சு. அதுதான் சாப்பிட்டு தம்பியெல்லாம் கொடுத்துரு அப்படின்ட்டு அர்த்தம் கொடுத்துருக்கான். சரிங்கம்மா. சரிம்மா, போயிட்டு வரேன். அடுத்த வாரம் வரேம்மா. சரிங்கண்ணா. மக்களே, வீட்டிலேருந்து வெறுங்கையோடு வந்து எனக்கு எவ்வளோ பொருள் கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள். என்னோட அன்புக்கு ஒரு அளவே இல்லைங்க மக்களே. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பெலாப்படையில் பார்க்க வந்த இடமே வேறங்க. ஆக்சுவலாக வழியில் இந்த அண்ணனை பார்த்தேன். அவரை பார்த்தோன்னா அப்படியே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாருங்க. அப்படியே போய்ட்டு அந்த இடம் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி அப்படியே டைம் எங்கேயோ ஓடி போயிடுச்சுங்க.
ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் பெலாபாளையில் எந்த இடத்த பார்க்க வந்தனோ அந்த இடத்த பற்றின வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேங்க.